எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது வந்து கல்பாக்கத்தில் இருக்க பீச். எல்லாரும் மேகி வந்து நார்மலாக நூடுல்ஸ் மாதிரி தான் சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க. ஆனால் எங்கள் அம்மா மேகியே ஒரு ஆம்லேட்டாக போட்டுட்டாங்க. சரி வாங்க எங்கள் அம்மா மேகி ஆம்லேட் எப்படி செய்கிறாங்க பார்க்கலாம். ரெண்டு பேக்கெட் மேகியும் 3 முட்டையும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். ஒரு ஆனியன் அரிஞ்சு ஃபுல்லாக போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கேரட் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கலாம். வேறு ஏதாவது வெஜிடபிள்ஸ், பட்டாணி, உருளைக்கிழங்கு அந்த மாதிரி எது உங்களுக்கு பிடிக்குதோ அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஆஃப் தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த மேகி வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. மேகி பேக்கெட்டில் உள்ள இருக்க சீசனிங்கை போட்டுக்கலாம். இப்போ நம்ம மேகியை போட்டுக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. மேகிலாம் நல்லா வெந்துருச்சு. கொஞ்ச நேரம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இதில் முட்டை சேர்க்கணும். இப்போ இந்த மேகி நல்லா ஆறிடுச்சுங்க. நான் வந்து ஒரு 3 முட்டையை கொஞ்சம் சால்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மேகி கூட இது சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆம்லேட் பண்ணலாம். இது வந்து ஊத்தாப்பம் செய்கிற கல். உங்ககிட்ட இது இல்லைன்னா நீங்கள் தோசை கல்ல கூட பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம கொஞ்சம் திருப்பி போடலாம்.
இப்போ இது வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாங்க. நம்மளோட மேகி ஆம்லேட் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். பாருங்க, செம்ம டேஸ்ட்டுங்க, வேற லெவலாக இருக்கு. அந்த மேகி டேஸ்ட்டே தெரியல. அப்படியே நூடுல்ஸும் இப்போ எக் நூடுல்ஸ் சாப்பிட்டிங்கன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. செம்மையாக இருக்குங்க. இன்றைக்கி எதாவது செம்மையாக மழை பெய்யுது. இந்த மாதிரி சுட சுட இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டிங்கன்னா அப்படி இருக்குங்க. டேஸ்ட்லாம் வேறு லெவலில் இருக்குது. இன்னும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல இருக்கும். வீட்டில் இருந்து பசங்கலாம் ரொம்ப உயிர் எடுத்தா இந்த மாதிரி உயிர் எடுத்தா இல்லை, தொல்லை பண்ணா. வீட்டில் இருந்து பசங்கலாம் ரொம்ப தொல்லை பண்ணா இந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். பை பாய்.